சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் 315வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அவரது சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மற்றும் பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் 15வது பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கட்டாளங்குளத்தில் அமைந்துள்ள மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையிலான அதிமுகவினர், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் பூலோக பாண்டியன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் மரியாதை செலுத்தினர். இதேபோன்று தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையிலான தேமுதிகவினர், தாவைக்க மாவட்ட பொறுப்பாளர் பாலசுப்ரமணியம் தலைமையிலான தாவைக்கவினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருப்பூரில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகளின்றி மொட்டை மாடியிலும் பள்ளி வறண்டாவிலும் மாணவர்கள் கல்வி கற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1238 மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் பள்ளியில் 18 வகுப்பறைகள் மட்டுமே உள்ளது. மேலும் இப்பள்ளியில் போதிய வகுப்பறை, மைதானம், கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளின்றி மாணவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதனால் மாணவர்கள் மொட்டை மாடியிலும் பள்ளி வராண்டாவிலும் அமர்ந்து கல்வி பயிலும் நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக 2000 மாணவர்கள் பயின்ற இந்த பள்ளியில் தற்போது 1200 மாணவர்கள் மட்டுமே படித்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் திருப்பூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் காளிமுத்து பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்று இடத்தில் வகுப்பறைகள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். சார், குழந்தைகள் கொஞ்சம் அட்மிஷன் அதிகமாக இருக்கு, வகுப்பறைகள் கொஞ்சம் போதாமல் இருக்கு. இட பற்றாக்குறையினால இப்போ வகுப்பறை கட்டி கொடுக்க முடியாமல் இருக்கு. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்திருக்கிறாங்க. இடம் விரைவில் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இடமும் சார்ட் அவுட் பண்ணி பெயர் மாற்றம் பண்ணி உடனடியாக வகுப்பறைகள் கட்டி மாணவர்களுக்கு கூடிய விரைவில் ஒரு தீர்வு வந்துடும். இப்போ பக்கத்துலேயே தொடக்க பள்ளி இருக்கிறதுனால அந்த தொடக்க பள்ளியில் இடம் இருக்குது. அங்கே ஒரு 4 வகுப்பறைகளை மாற்றி அதை சரி பண்ணிடுவோங்க. கூடிய விரைவில் இது சரி பண்ணிடுவோங்க. சார், கோரிக்கை மனு சொல்லியிருக்கிறாங்க. இடம் நம்மளுக்கு வேற டிபார்ட்மெண்டா இருக்கிறனால மாத்துறதுக்கு இப்போ முழு முயற்சியில் இருக்கிறோம். கூடிய விரைவில் இடத்த கல்வித்துறைக்கு மாற்றி வகுப்பறை கட்டிக்குவோம் சார். புவனகிரி அருகே தனிமையில் வசித்து வந்த மூதாட்டி கொலை வழக்கில் பக்கத்து வீட்டு இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நத்தமேடு செட்டிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் மூதாட்டி சந்திரா. இவர் தனது வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த இளைஞர் மூதாட்டி சந்திரா அணிந்திருந்த 2000 சவரன் தங்க நகைக்காக படுகொலை செய்தது தெரியவந்தது. மேலும் தான் மது அருந்த உறக்கத்தில் இருந்த மூதாட்டியை தலையணையால் முகத்தை அமைக்க கொலை செய்துவிட்டு நகையை பறித்து சென்றது தெரியவந்தது. இந்நிலையில் கொலை குற்றவாளி பசுபதி என்பவரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ₹1,28,00,000 மதிப்பீட்டில் 6 புதிய வகுப்பறைகளை முதலமைச்சர் திறந்து வைத்த நிலையில் நிகழ்ச்சியில் அமைச்சர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள என் சுப்பையாபுரம் கிராமத்தில் ₹1,28,00,000 மதிப்பீட்டில் 6 புதிய வகுப்பறைகள் அடங்கிய கட்டிடம் கட்டப்பட்டது. இதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளிடையே உரையாடிய அமைச்சர், மாணவர்களின் வளர்ச்சிக்கு தமிழக முதலமைச்சர் காலை உணவு திட்டம் முதல் இலவச பேருந்து மற்றும் கல்வி உதவித்தொகை, பெண் கல்வியின் முக்கியத்துவம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருவதாக விளக்கி பேசினார். பாஜக சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய கட்சி அல்ல என்றும், RSSன் உத்தரவை நிறைவேற்றுகிற அரசியல் கட்சி என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டை பார்த்தசாரதி தெருவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 25வது வடசென்னை மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாடு மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் வேம்புலி மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் MS மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிலையில் மாநாட்டில் மாநில செயலாளர் முத்தரசன், துணை செயலாளர்கள் வீரபாண்டியன் மற்றும் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய மாநில செயலாளர் முத்தரசன், தமக்கு பாஜக, RSS மற்றும் பஜ்ரங் உள்ளிட்ட கட்சிகள் நிரந்தர எதிரி என்றும்,
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் இது போன்ற கட்சிகளுடன் கூட்டணி வைக்காது என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், பாரதிய ஜனதா கட்சி சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய கட்சி அல்ல என்றும் RSSஇன் உத்தரவை நிறைவேற்றுகிற அரசியல் கட்சி என்றும் விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்து அறநிலையத்துறை நிதியை கல்லூரி கட்ட பயன்படுத்துகிறார்கள் என்ற எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு கல்விக்காக கோயில் நிதியை செலவு செய்வது தவறு என்று சொல்வதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தவர், சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்து விட்டதால் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறாக பேசுவதாக தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எக்காலத்திலும் பிஜேபியோடு உறவு கொண்டது இல்லை, உறவு கொள்ள போவதும் இல்லை. எங்களுடைய நிரந்தர அரசியல் எதிரி RSS. எங்களுடைய நிரந்தர எதிரி RSS போட்டிருக்கிற பிள்ளைகள், குட்டிகள். அதான் பாரதிய ஜனதா கட்சி மற்ற அமைப்புகள். பாரதிய ஜனதா கட்சி என்பது சொந்தமாக சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய கட்சி அல்ல, அரசியல் கட்சி அல்ல. RSS அரசியல் பிரிவு, RSSஇன் உத்தரவை செயல்படுத்துகிற நிறைவேற்றுகிற ஒரு அரசியல் அமைப்பு கட்சி, அவ்வளவுதான். சுல்தான்பேட்டை அருகே நிலத்தகராறு காரணமாக ஏற்பட்ட மோதலில் 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட மலையாளபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் திருமலைசாமி மற்றும் கண்ணப்பன். இவர்கள் இருவருக்கும் இடையே நீண்ட நாட்களாக நிலத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருமலைசாமி தனது நிலத்தை அளந்து கொண்டிருந்த போது கண்ணப்பனுக்கும் திருமலைசாமிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பின்னர் இந்த மோதல் சமாதானம் அடைந்த நிலையில் மாலை மீண்டும் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இந்த தகராறின் போது கண்ணப்பன் தான் மறைத்து வைத்திருந்த ஸ்க்ரூ டிரைவரால் திருமலைசாமியின் நெஞ்சு பகுதியில் தாக்கியுள்ளார். இந்த தாக்குதல் காரணமாக சுயநினைவை இழந்த திருமலைசாமி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இதனை தடுக்க வந்த திருமலைசாமியின் உறவினர்கள் சாந்தகுமார் மற்றும் பாலபிரசாத் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்த இருவரும் பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சுல்தான்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 10ஆம் வகுப்பு சிறப்பு தேர்வில் தனது சித்தப்பாவுக்கு பதிலாக ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய வாலிபர் தேலூர் காவல் நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழகம் முழுவதும் கடந்த 4ஆம் தேதி முதல் 10ஆம் வகுப்பிற்கான சிறப்பு தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் அஸ்தினாபுரம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வின் போது சிறப்பு ஆய்வு படையினர் மாணவர்களிடம் மேற்கொண்ட சோதனையில் முகமது அலி எனும் பெயரில் தேர்வு எழுதிய மாணவரின் அடையாள அட்டையை பரிசோதித்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வயதிற்கும் மையத்தில் தேர்வு எழுதிய மாணவரின் தோற்றத்திற்கும் வித்தியாசம் இருப்பதை கண்டறிந்தனர். இதனையடுத்து மாணவரின் புகைப்படத்தை பரிசோதித்த சிறப்பு ஆய்வு படையினர் அதில் இருந்த வேறுபாட்டை கண்டறிந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த மாணவரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த விசாரணையில் தேர்வு எழுத வேண்டிய நபருக்கு பதிலாக அவருடைய அண்ணன் மகனான வாழப்பாடியை சேர்ந்த முகமது அஸ்லாம் என்ற வாலிபர் தேர்வு எழுத வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தேலூர் காவல் நிலைய போலீசார் முகமது அஸ்லாமை கைது செய்து அரியலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நிலத்தகராறு காரணமாக ஏற்பட்ட மோதலில் ரமேஷ் என்பவரை மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்த நபரை கைது செய்ய கோரி உயிரிழந்தவரின் உறவினர்கள் குடியாத்தம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தட்டாங்குட்டை பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் பெங்களூரில் வேலை செய்து வரும் நிலையில் ரமேஷ்கும் அவரது பெரியப்பா விநாயகம் குடும்பத்திற்கும் நிலத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஊருக்கு திரும்பிய ரமேஷ் தனது நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த விநாயகம் ரமேஷுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த வாக்குவாதம் முற்றிப்போய் தகராறாக மாறியதில் கோபமடைந்த விநாயகம் தான் வைத்திருந்த மண்வெட்டியால் ரமேஷ் கழுத்து பகுதியில் சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் சுயநினைவு இழந்த ரமேஷ் வேலூர் அடுக்காம்பாறை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து ரமேஷ் மீது தாக்குதல் நடத்திய விநாயகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ரமேஷின் உறவினர்கள் குடியாத்தம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து குடியாத்தம் காவல் நிலைய போலீசார் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. சமூகத்தில் இருக்கும் ஏற்றத்தாழ்வு வேதனை அளிப்பதாக தெரிவித்த MP கார்த்திக் சிதம்பரம்
வல்லக்கோட்டை முருகன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் செல்வ பெருந்தகைக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து அறநிலையத்துறை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டையில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். சந்திப்பில் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு காரணமாக மக்களை பிரித்து பார்ப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்தவர், வல்லக்கோட்டை முருகன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் செல்வ பெருந்தகைக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து அறநிலையத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் அறநிலையத்துறை நிதியை கல்லூரி கட்ட பயன்படுத்துகிறார்கள் என்ற எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனம் குறித்து பேசிய அவர், கல்விக்காக கோயில் நிதியை செலவு செய்வது தவறு என்று சொல்வதை ஏற்க முடியாது என்றும், கோயிலை விட கல்விக்குத்தான் அதிக செலவை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு உள்ள செல்வாக்கு எவ்வாறு ஓட்டாக மாறப்போகிறது என்பது தேர்தல் முடிவுகளில் தெரிய வரும் என்று தெரிவித்தார். இன்னும் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன, சமுதாயத்தில் பிறப்பால் மக்களை பிரித்து பார்க்கிறார்கள் என்பது வேதனை அளிக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அறநிலையத்துறை இதில் நிச்சயமாக விசாரணை நடத்தி ஏன் அப்படி நடந்தது என்பதை அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தன்னுடைய இன்சியலை மட்டும் போட்டுக்கொள்ள உரிமை உள்ளதாக பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஜி.கே. மணி, தேர்தல் வேலைகளை மட்டும் செய்யுங்கள் எனவும் மற்றதை பாமக நிறுவனர் ராமதாஸ் பார்த்துக்கொள்வார் எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், ஆகஸ்ட் 10ஆம் தேதி வன்னியர் மகளிர் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு மாநாட்டை வெற்றி பெற வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பேசுகையில், தமிழகத்தில் மக்கள் மனநிறைவோடு வாழ முடியவில்லை எனவும் அதனால்தான் பாமக போராடி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தன்னுடைய பெயரை போடக்கூடாது எனவும் தன்னுடைய முதல் எழுத்தை மட்டும் போட்டுக்கொள்ள உரிமை உள்ளதாகவும் அன்புமணி குறித்து மறைமுகமாக தெரிவித்தார். உங்களுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு அறநிலைத்துறையின் நிதியை எடுத்து கல்லூரியை அமைத்தால் மாணவர்களுக்கு முழுமையான நிதி கிடைக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த வகையில் 2 நாள் பயணமாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த எடப்பாடி பழனிசாமி கரும்பு விவசாயிகளுடன் ஆலோசனை நடத்தி கோரிக்கை மனுவை பெற்றார். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து 4 முனை சந்திப்பு வரை மக்களோடு நடந்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், திமுக அரசு பெஞ்சல் புயலில் திட்டமிட்டு செயல்படாததால் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மக்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்க முடியாத நிலையில் திமுக அரசு இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பல புயல்களை கண்டது அதிமுக ஆட்சி என்றும், ஆனால் ஒரு புயல் பாதிப்பினை எதிர்கொள்ள முடியாத திமுக அரசால் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், அறநிலைத்துறையின் நிதியை எடுத்து கல்லூரி அமைத்தால் மாணவர்களுக்கு தேவையான முழுமையான நிதி கிடைக்காது எனவும் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் 2 நாள் தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கே தலைமைச் செயலகத்தில் நிலநடுக்கம் வந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம் செய்துள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள ஐயங்கோட்டை கிராமத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சார்பில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் பேசியபோது, திமுக அரசின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அவர், குடிமரம் திட்டத்தை திமுக அரசு இழுத்து மூடிவிட்டதாகவும் மேலும் தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம், அம்மா உணவகம் என அம்மா அரசு மக்களுக்கு கொடுத்த திட்டங்களை ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பறித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியின் 2 நாள் சுற்றுப்பயணத்திற்கே தலைமை செயலகத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் 234 தொகுதியிலும் சுற்றுப்பயணம் முடிக்கும் போது தமிழகத்தில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் எனவும் தெரிவித்தார். 2 நாள் தான் நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சுற்றுப்பயணம் போனாங்க. கோவை மாவட்டத்தில் மதுரைக்கு வர இருக்கிறாங்க, அலங்காநல்லூருக்கு இங்கிட்டுலாம் வர இருக்கிறாங்க. 2 நாள் சுற்றுப்பயணம் போனதுக்கே அங்கே தலைமைச் செயலகத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 234 சட்டமன்ற தொகுதியிலும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் சுற்றுப்பயணம் வருகிற போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம், அம்மாவின் ஆட்சி
நிச்சயமாக மலர இருக்கிறது. இன்றைக்கு விழுப்புரத்திலே புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அங்கே கொங்கு பெல்ட்டிலே, கொங்கு சீமையிலே தொடங்கிய அந்த பிரச்சாரம் இன்றைக்கு வன்னி சீமையிலே புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் வெற்றி கொடி நாட்ட அங்கே தளபதியாக அண்ணன் சி.வி. சண்முகம் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் அங்கே வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கிறார். பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி குறித்து எந்த விமர்சனமும் செய்யாமல் ராமதாஸ் பேச்சை முடித்துக்கொண்ட சம்பவம் தொண்டர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கங்களின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மேலும் வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி, பாட்டாளி மக்கள் கட்சி கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பாமகவின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் பங்கேற்று பேசினார். அதில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து பேசிய அவர், பூம்புகாரில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெற உள்ள வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டிற்கு தங்களது குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று நேரில் அழைப்பு விடுப்பதாக தெரிவித்தார். மேலும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்ற நிலையில் அன்புமணி குறித்து எந்த விமர்சனமும் செய்யாமல் உடனடியாக பேச்சை முடித்துக்கொண்ட சம்பவம் தொண்டர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அவர் செய்தியாளர்கள் சந்திப்பையும் தவிர்த்துவிட்டு கூட்டத்திலிருந்து வெளியேறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.